கேகோல் மாவட்டத்தில் வந்து கொடுக்கப்படுகின்ற மருந்துகள் அது இந்த வகையான ஆய்வுகளுக்கு பெரும்பாலும் உட்படுத்தப்படாத என்ற தகவல்கள் தான் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் வேக்சின் நாட்டுக்குள் வாரதுக்கு எவ்வளவு காலம் செல்லும்? இலங்கையில் வந்து இப்போ வந்து அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்படுகின்ற முயற்சிகள் மூலம் 4.2 மில்லியன் அளவான வேக்சின் வந்து எடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. கொரோனா தடுப்பூசி என்றால் என்ன? அடுத்த வருடம் ஜூன் செப்டம்பர் மாதம் அளவுள்ள அங்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இது பொருத்தமானதாக இருக்கு. இந்த தடுப்பூசியால் எங்களோட பரவலை தடுக்க முடியுமா என்றது நிச்சயமாக கேள்விக்குறியான முடியுமாக காணப்பட போகிறது. தடுப்பூசியை கொண்ட ஒரு ஆள் கண்டுபிடிக்கிறார் இருந்தால் அவர் யார்கிட்ட அனுமதியை பெறணும்? இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வர நாடுகளினால அந்த தடுப்பூசியை வந்து வாங்கி கொடுக்குற அளவுக்குரிய இயலுமை இருக்குமா என்பது வந்து கொஞ்சம் கேள்விக்குறியான ஒரு விடயம்தான். வணக்கம். இது நிலவரம் நிகழ்ச்சி, சமகால அரசியல் நிகழ்வுகளின் ஆய்வகம். தற்பொழுது அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு பங்கினை கொரோனா தொற்று அல்லது கொரோனா முதன்மையான விடயமாக பேசப்பட்டு வருகின்றது. ஆகவே கொரோனா பற்றிய தெளிவை நாம் பெற்றுக்கொள்வது எமது அன்றாட வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தற்பொழுது கொரோனா தடுப்பூசி தொடர்பில் அதிகளவான செய்திகள் வருகின்றன. இது தொடர்பாக பேசுவதற்காக மட்டக்களப்பு வைத்தியசாலையிலிருந்து வைத்தியர் விஷ்ணு அவர்கள் நம்முடன் இணைந்து கொள்கின்றார். வணக்கம். வணக்கம். தற்பொழுது கொரோனா தடுப்பூசி தொடர்பில் அதிகளவான விடயங்கள் பேசப்படுகின்றது. கொரோனா தடுப்பூசி என்றால் என்ன? கொரோனா தடுப்பூசி என்று சொல்றதுக்கு முதலில் நான் தடுப்பூசி என்றால் பொதுவாக நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்ன்றதை சொல்கிறேன். தடுப்பூசின்னு சொன்னால் எங்களுக்கு நோய் ஏற்படுத்துகின்ற ஒரு பாக்டீரியாவோ இல்லாட்டி வைரஸையோ நாங்கள் நோய்படுத்தாமல் எங்களுக்கு இருக்கிறதுக்காக என்ற ஒரு பதார்த்தம்னு சொல்லலாம். நாங்கள் வேக்சின்னு சொல்கிறோம், அது தடுப்பூசி. இது வந்து நாங்கள் நிறைய பேருக்கு தெரியும், குழந்தைகளுக்கு நாங்கள் பொதுவாக கொடுப்போம். அதுக்கு நிறைய நோய் நிலைமைகளுக்கு எதிராக வந்து நாங்கள் கொடுக்குறோம். அப்போ நாங்கள் கொடுக்கக்குள்ள வந்து ஒரு பாக்டீரியாவோ ஒரு வைரஸையோ இந்த நோயை ஏற்படுத்தாத அளவுக்கு நாங்கள் ஐதாக்கி, அதே நேரம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தூக்கு எங்கள் உடலுக்கு நாங்கள் ஒரு ஆன்டிஜனையோ ஒரு அந்த பாக்டீரியா வைரஸில் ஒரு பகுதியை வந்து நாங்கள் கொடுக்குறோம். அப்போ அந்த பாக்டீரியாவுடைய பகுதி உடம்புக்குள்ளே போகும் பொழுதோ நோய் ஏற்படாமலேயே அந்த அந்த வருத்தத்துக்குரிய நோய்க்குரிய நோய் எதிர்ப்பு சக்தி எங்களுக்கு கிடைக்கின்றது. இதுதான் ஒரு தடுப்பூசியில உண்மையிலான ஒரு தொழிற்பாடாக இருக்க போகுது. அதாவது நோய் ஏற்படுத்தாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை எங்களுக்கு தரப்போகுது. அப்போ சில வைரஸ் பாக்டீரியா பொறுத்தவரையில் எங்களுக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தரம் திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். சொன்னால் அந்த மெமரி செல் நிற்புணர் தொகுதியில் வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டு உருவாகும் என்று சொன்னால் சில பேருக்கு சில வருத்தங்கள் சில நோய் நிலைமைகளுக்கு வாழ்நாள் முழுவதும் அதுக்குரிய நோய் எதிர்ப்பு சக்தியை காட்டப்போகுது. அதாவது அதுக்குரிய ஞாபக சக்தி வந்து நிற்புணர் தொகுதியால் பெர்மனண்டாக இருக்க போகுது. ஆனால் சில நோய்களை பொறுத்த வரையில் அந்த ஞாபக சக்தி கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இல்லாமல் போக போகுது. இப்போ நாங்கள் உதாரணம் வச்சோம்னா இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின்னு சொல்லுவோம். இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்க வேணும். இந்த வருஷம் எடுத்தால் ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த மெமரி எங்களுக்கு இல்லாமல் போக போகுது. அதே மாதிரி சில இப்போ நாங்கள் சிக்கன் பாக்ஸ், அதாவது அம்மை நோய்க்குரிய வேக்சினை பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் 2 தரம் எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக அதுக்குரிய நோய் எதிர்ப்பு சக்தி எங்களுக்கு கிடைக்க போகுது. அப்படி ஒரு நோய் நிலைமையை பொறுத்த வரையில் வந்து வேக்சின் நான் கொடுத்தா திருப்பி எங்களுக்கு எடுக்க வேணுமா இல்லாட்டி அந்த மெமரி இருக்குமான்னு சொல்லிட்டு வேறுபட போகுது. அது ஒரு நோய் நிலைமையை பொறுத்தும் வேறுபடும். என்னென்னு சொன்னால் அந்த நோயை ஏற்படுத்துகிற பாக்டீரியாவோ அல்ல வைரஸுக்கு வந்து உடம்பால் வெளிப்படுத்தப்படுகின்ற நோய் எதிர்ப்பு சக்தியில் தன்மையை பொறுத்து காணப்பட போகுது. இது வந்து பொதுவாக ஒரு தடுப்பூசியை பொறுத்த வரையில் காணப்படுகின்ற ஒரு நிலைமை. இப்போ நாங்கள் கொரோனா வைரஸுக்குரிய தடுப்பூசியை பார்த்தோம்னு சொன்னால் பொதுவாகவே வந்து தடுப்பூசி மனித பாவனைக்கு வரும் பொழுது
அதற்கு முன்னர் பல தரப்பட்ட சோதனைகள் முறைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதாவது நாங்கள் சொல்லலாம் ப்ரீ கிளினிக்கல்னு சொல்லலாம். ப்ரீ கிளினிக்கல்னு சொன்னால் மனிதர்களுக்கு பயன்படுத்த முதல் செய்யப்படுகின்ற ஆய்வு முறைகள். அதாவது ஒரு பாக்டீரியாவோ வைரஸ் நாங்கள் நோய் ஏற்படுத்துகின்ற வைரஸை வந்து கண்டுபிடிக்க வேண்டும். அதை வந்து எங்களுடைய ஆய்வு கூடத்தில் வந்து அவதானித்து ஆய்வு செய்து குறிப்பிட்ட பகுதிகளை பிரித்தெடுத்து அதை வந்து நாங்கள் வேக்சின் சொல்லி செய்ய போகிறோம். அதில் வந்து விலங்குகளில் நாங்கள் முதல்ல வந்து பரிசோதித்து பார்த்து எங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லைன்ற பிறகு கிளினிக்கல் என்ற அதாவது அடுத்த சோதனை நடைமுறைகளுக்கு ஏற்படுத்தப்படுறோம். அதில் வந்து phase 1, 2, 3 சொல்லி 3 phases இருக்குது. அதில் வந்து நாங்கள் குறிப்பிட்ட ஒரு நம்பர்ஸ், அதாவது சுயமாக எங்களுக்கு அந்த வேக்சினை போடுங்கன்னு சொல்லி வருகின்றவர்களுக்கு சில வேளை வந்து அவங்களுக்கு பண உதவிகள் இதற்காக நாங்கள் அந்த கொடுத்து அந்த வேக்சினை அவங்களை வந்து சோதிச்சு பார்க்க போகிறோம். நாங்கள் வாலண்டியர் சொல்லுவோம். அப்போ அவங்கள சோதிச்சு பார்த்து எத்தனை டோஸ் போட வேணும், எவ்வளவு டோஸ் போட வேணும், இந்த வேக்சின் போட்ட பிறகு பார்த்து ஆய்வு செய்ய போகிறோம். அடுத்து வந்து phase 2 பார்த்தோம் சொன்னா அதை விட கொஞ்சம் phase 3 அதை விட கொஞ்சம் கூடுதல் நாட்கள் அப்படி நாங்கள் சோதித்து பார்த்து அந்த வேக்சின் மனித பாவனைக்கு உகந்தது, அந்த தடுப்பூசியால் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படுத்தப்படுகின்றது என்று தெளிவாக விளங்கின பின்னர் தான் எங்களுக்கு நார்மலாக ஒரு பாவனைக்கு வரப்போகுது. இப்போ எங்களோட பாவனையில் இருக்கிற எல்லா வேக்சினும் இப்படியான படிமுறைகளை தாண்டித்தான் மனித பாவனைக்காக இருக்கின்றது. இப்போ இந்த கோவிட் வேக்சினை பொறுத்தவரையில் உலகளாவிய ரீதியில் எங்களுக்கு தொற்று ஏற்பட்ட காரணத்தினால் இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் சொல்கிற phase 1, 2, 3 எல்லாம் வந்து அதிகமான நேரத்தை எடுக்காம குறுகிய காலத்துக்குள்ள வந்து அவங்க செய்யறாங்க. செய்யக்குள்ள வந்து அந்த இப்போ வந்து ஏற்படுத்தப்படுகின்ற வெளிப்படுத்தப்படுகின்ற ஆராய்ச்சி முடிவுகள் நாங்கள் சொல்கிறோம். இந்த வேக்சின் வந்து இந்த அளவு பாதுகாப்பு கிடைக்குது, இது வந்து இந்த அளவுன்னு சொல்லினாங்க. அதெல்லாம் வந்து அந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான நோயாளிகள் அல்லது சுயதகியானவர்களிட வந்து பரிசோதித்து வருகின்ற முடிவுகள் தான் இருப்பதற்கு காணப்படுகின்றது. ஆனால் அந்த உலகளவில் ஏற்படுகின்ற தொற்று காரணமாக உலகமே இந்த வேக்சினை வந்து பார்த்து கொண்டிருக்கிறதுனால ஸ்டெப்ஸை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக்கி மனித பாவனைக்கு ஏற்படுத்துகிற அளவுக்கு வசதி செய்திருக்கிறாங்க. எங்களோட யூகேல எல்லாம் வந்து இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து எங்களோட இப்போதைய நிலைமையில் கோவிட் வேக்சினுக்குரிய நிலைமையாக காணப்படுகின்றது. தற்பொழுது இதுவரைக்கும் வெளிவந்திருக்கின்ற வேக்சின்களில் எந்த வேக்சின் வந்து சரியான முறையாக இருக்கிறது அல்லது ஏண்டா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேறுபாடுகளை கொண்டிருக்கிறது? இலங்கையை பொறுத்த வரைக்கும் எது பொருத்தமானதாக இருக்கும்? இலங்கையை பொருத்தமான என்று சொல்றதுக்கு முதல் நாங்கள் வந்து உலகளவில் வந்து இப்போதைக்கு ஒரு 3-4 வேக்சின் வந்து இவங்க வெளிப்படுத்திக்கிறாங்க. இந்த வேக்சின் இவ்வளவு தூரம் எஃபெக்டிவாக, அதாவது இவ்வளவு தூரம் நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தி இந்த கோவிட் நோய் வாரத்தை தடுக்கும்னு சொல்லி. அப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு உலகளவில் தேவை என்றபடியினால ஒரு வியாபாரத்தன்மையும் ஒரு போட்டித்தன்மையும் காணப்படுகின்றது. உலகளவில் ரீதியில் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இங்கிலாந்து, ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் வந்து எங்களோட வேக்சினை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. அதுக்குரிய ட்ரையல் நடந்து கொண்டிருக்கு. அப்போ ஒரு ஆள் வந்து ஒரு ஃபைண்டிங், அதாவது ஒரு ஆராய்ச்சியிற முடிவை வந்து வெளிப்படுத்தக்குள்ள வந்து மற்ற கம்பெனியாக்களும் வந்து அதை வந்து தங்களோட நிலைமை இப்படி இருக்குது, இவ்வளவு எஃபெக்டிவ்னு சொல்லி ஒரு போட்டித்தன்மையை ஏற்படுத்தி காட்டி கொண்டிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் இப்போ ஃபைசர்ன்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்து ஒரு வேக்சினை செய்திருக்காங்க. அவங்க சொல்ல 90% அளவு வந்து இது எங்களோட கோவிட் பரவலை, அதாவது கோவிட் தொற்றை வந்து தடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மொடர்னான்னு சொல்லி இன்னொரு வேக்சின் வந்து ட்ரையலில் வந்து அவங்க 95% நபர்களுக்கு, அதாவது இந்த தடுப்பு
ஸ்புட்னிக்கும் 95% அவ்வாறான வேக்சின்கள் வந்திருக்கின்றன. ஆனால் அதுக்குள்ளான வித்தியாசம் என்றால் என்னது? வித்தியாசம் வந்து நான் சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டது போல நாங்கள் வேக்சினை வந்து செய்யக்குள்ள வந்து சில பாகங்களை அந்த வைரஸ்லேருந்து பிரித்தெடுத்து நாங்கள் செய்வோம். அப்போ அந்த பாகங்கள் பிரித்தெடுக்கிற தன்மையில், அந்த பாகங்களை பதப்படுத்துகிற தன்மையில், இல்லாட்டி அந்த பாகங்களை மனிதனுக்குள்ளே செலுத்துகிற தன்மையில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் காணப்பட போகின்றது. அதே போல் வந்து எத்தனை டோஸ், எத்தனை தரம் அந்த ஒருவர் அந்த வேக்சினை எடுக்க வேண்டும், அது அந்த ஸ்டோர் பண்ணுறது. அதாவது இப்போ வேக்சின்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஒரு ஆய்வுக்கூடத்தில் வந்து அந்த தடுப்பூசியை தயாரித்து அதை நோயாளி, அதாவது சுயதேகியான ஒருவருக்கு கொடுக்கும் வரைக்கும் நாங்கள் ஒரு டைம், அதாவது ஒரு டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. நாங்கள் கோல்ட் செயின்னு சொல்லுவோம். அதாவது அந்த அதாவது தடுப்பூசியை வந்து குறிப்பிட்ட தட்ப வெப்பநிலையில் பேணி பாதுகாக்கும் பொழுதுதான் அந்த தடுப்பூசியால் ஏற்படுகின்ற நன்மைகள் வந்து எங்களுக்கு கிடைக்கும். உதாரணமாக நான் சொல்ல போகிறேன்னு சொன்னால், அமெரிக்காவில் தயார்படுத்தப்படுகின்ற ஒரு வேக்சின் வந்து எனக்கு போடக்குள்ள இலங்கையில் அந்த கம்பெனிலேருந்து எனக்கு போடுற வரைக்கும் அந்த கோல்ட் செயின் நாங்கள் மெயின்டைன் பண்ண வேணும். உங்களுக்கு நான் சொல்கிற விளங்கு நினைக்கிறேன். அதாவது இந்த தட்ப வெப்பநிலைகள் மாறாமல் நாங்கள் பாவிக்கிறோம். அப்போ சீரானதாக இருக்க வேணும். அதில் மாற்றங்களும் இந்த தடுப்பூசியால் ஏற்படுத்தப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து எங்களுக்கு போதுமானதாக இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அப்போ அந்த ஃபைசரால் வந்து செய்கிறது அந்த வேக்சின் வந்து சொல்கிறாங்க மறை 70 பாகசியில் வந்து எங்களுக்கு அதை சேமிக்க வேண்டும், இல்லாட்டி டிரான்ஸ்போர்ட் பண்ணக்குள்ள, அதாவது ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு அனுப்பக்குள்ள அந்த வெப்பநிலையில் பயன்படுத்த வேண்டும். நம்ம ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியால் வந்து செய்கிற வேக்சினில் வந்து அவங்க சொல்லலாம் நார்மல் ஃப்ரிட்ஜில் வந்து கூட வச்சு நாங்கள் அதை பயன்படுத்தலாம். அதே நேரம் அதற்குரிய பெறுமதியும் வந்து $3 அல்லது $4 என்று மிக குறைந்த அளவில் இருக்கிறது இதுவரைக்கும் வெளியில் வந்த வேக்சின். பெறுமதி நாங்கள் இப்போதைக்கு சொல்ல முடியாது. என்னன்னு சொன்னால் அது வந்து அந்த நாட்டில் வந்து அந்த பெறுமதி இருக்கலாம். அப்படி இல்லாட்டி இப்போ நாங்கள் ஒரு ஆய்வுக்கூடத்தில் வந்து ஒரு பரிசோதனை செய்கிறோம்னு சொன்னால் அதுக்கு கணிசமான அளவு பணம் முதலீடு செய்வாங்க. இப்போ ஒரு கம்பெனியும் வந்து நட்டத்தில் வந்து இயங்குறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்போ என்ன சொன்னால் அங்கே செய்கிற சயின்டிஸ்ட் இருப்பாங்க, விஞ்ஞானிகள் இருப்பாங்க, நாங்கள் முதல் செலுத்துகிற நபர்கள் இருப்பாங்க. அவங்க வாலண்டியர்னு சொன்னாலும் அவங்களுக்குரிய ஒரு பணம் கொடுத்து தான் அவங்கள வந்து இந்த சோதனை நடவடிக்கைகள் ஏற்படுத்துவாங்க. அப்போ அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு லாபம் பெற வேணும்னு சொன்னால் இந்த $6 கொடுக்கறதுக்கு வந்து வேறு ஏதாவது ஸ்பான்சர்ஸ்ன்னு சொல்லலாம். யாராவது நான் ஓகே மிச்ச காசை நான் தாரேன், இதை நீங்கள் இந்த அளவுக்கு கொடுங்கன்னு சொல்லி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அப்போ அந்த $6 எங்களுக்கு இலங்கையில் அந்த வைரஸ் வேக்சின் கிடைக்குமான்னு சொல்கிறது வந்து ஒரு கேள்விக்குரிய தான் இருக்க போகுது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் வேக்சின் நாட்டுக்குள் வாரதுக்கு எவ்வளவு காலம் செல்லும்? அவசர தேவையானவர்களுக்கு கூட வேக்சின் வழங்கப்படுவது தொடர்பில் இலங்கையில் இதுவரை முடிவு எடுக்கப்படவில்லை. இது வந்து உலகளாவிய ரீதியில் வந்து ஒரு தேவையான ஒரு வேக்சின் இருக்கப்படுகிறனால இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வர நாடுகளினால அந்த தடுப்பூசியை வந்து வாங்கி கொடுக்குற அளவுக்குரிய இயலுமை இருக்குமா என்பது வந்து கொஞ்சம் கேள்விக்குறியான ஒரு விடயம்தான். ஏன்னு சொன்னால் ஆய்வுகளின்படி 82.5% நோய் எதிர்ப்பு சக்தியை காட்டும் பொழுதுதான், அதாவது ஒரு நாட்டில் இல்லாட்டி ஒரு கம்யூனிட்டியில் வந்து ஒரு சமூகத்தில் வந்து 82.5% நபர்களுக்குரிய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் பொழுதுதான் இந்த COVID-19 என்று சொல்லுகின்ற வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியும். அதாவது நாங்கள் அந்த எவ்வளவு வேகமாக அந்த வைரஸ் பரவுகின்றது என்றதை பொறுத்து நாங்கள் தீர்மானிக்க போகிறோம். உண்மையில் வந்து ஒரு தொற்று உள்ள நபரிடமிருந்து 5.7 நபர்களுக்கு சராசரியாக இந்த COVID-19 தொற்று ஏற்படலாம். அதாவது எனக்கு ஒரு தொற்று இருக்குன்னு சொன்னால் நான் அதை 5.6 பேர் தான் பரப்ப முடியும். 5.7 பேர். அப்போ அதை வந்து தடுக்கிறதுக்கு 82.5% நபர்கள், அதாவது 100 பேர் எடுத்தோம்னு சொன்னால் 82.5 பேருக்கு, அதாவது 82 இல்லாட்டி 83 பேருக்கு
நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் தான் சமூகத்தில் வந்து பரவல் கட்டுப்படுத்தலாம். அப்போ இலங்கையில் வந்து இப்போ வந்து அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்படுகின்ற முயற்சிகள் மூலம் 4.2 மில்லியன் அளவான வேக்சின் வந்து எடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இருந்தாலும் அது உங்களுக்கு இந்த நாளில் கிடைக்காது. எப்படியும் அடுத்த வருடம் ஜூன் செப்டம்பர் மாதம் அளவுள்ள எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. என்னென்னு சொன்னால் உலகளாவிய ரீதியில் கேள்வி எங்களுக்கு கூட இருக்கிறபடியினால அது வந்து அப்படி ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இருந்தாலும் அது சாதாரணமாக எல்லா மனிதர்களுக்கும் எல்லாருக்கும் கிடைக்குமான்றதுல வந்து இன்னும் ஒரு கேள்விக்குறி தான் காணப்படுகின்றது. எனவே இலங்கையை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு வருட காலத்துக்கு இந்த தடுப்பூசியால் எங்களோட பரவலை தடுக்க முடியுமா என்றது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாக தான் காணப்பட போகின்றது. கொரோனா 50% கொடுத்தா கூட கொரோனா தொடர்பிலான ஆய்வுகள் இங்கு முன்னெடுக்கப்படுகின்றதா? அதற்கான தடுப்பூசி தொடர்பில் தடுப்பூசி தொடர்பில் ஆய்வுகள் மேற்கொள்ளக்கூடிய வசதிகள், தொழில்நுட்பங்கள், ஆய்வுக்கூடங்கள் இலங்கையில் இல்லை. ஆனாலும் நாங்கள் வந்து இப்போ அமெரிக்காவில் நான் சின்ன உதாரணம் சொல்கிறேன்னு சொன்னேன். சீனாவில் செய்யப்படுகின்ற ஒரு தடுப்பு மருந்தை எங்களோட நாட்டுக்கு எடுத்து நாங்கள் கொடுக்கும் பொழுதோ இந்த சீனாவில் இருக்கின்ற வைரஸும் எங்களோட நாட்டில் இருக்கிற வைரஸில் தன்மையும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் சில விட குழம்பெல்லாம் இது எல்லாம் ஒரே வைரஸ் தானேன்னு சொல்லி, ஆனால் வைரஸ்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டப்பட்டு தான் எங்களுக்கு மற்ற நபர்களுக்கு பரவ போகின்றது. அப்போ அந்த மாற்றங்கள் நாங்கள் குறிப்பிட்ட நாட்டிலிருந்து எடுக்கின்ற வைரஸை ஒற்றதாக இருக்கும் பொழுது எங்களுக்குரிய முழுமையான வீரியமான நோய் எதிர்ப்பு சக்தியை நாங்கள் ஏற்படுத்தலாம். அதாவது நான் சும்மா சொல்லணும்னு சொன்னால் COVID-19 ABCன்னு சொல்லி இருக்கக்குள்ள இப்போ A இருக்கிற வைரஸ்க்குரிய தடுப்பு மருந்தை கொடுத்தா B என்ற வைரஸுக்குள்ள தடுப்பு நோயை உங்களுக்கு தடுக்க முடியாது. அப்போ நாங்கள் அதையும் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ இலங்கையில் வந்து நோயை தடுப்பு மருந்தை ஏற்படுத்துகின்ற ஆய்வுகள் நடக்காத பொழுதும் எங்களோட நாட்டில் இப்பொழுது பரவுகின்ற இல்லாட்டி இனி வரும் காலங்களில் பரவுகின்ற வைரஸை பகுத்தாய்வு செய்து அதை சீக்வன்ஸ்ன்னு சொல்லலாம், அதை இனங்காணுவதற்குரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது. அதில் மாற்றங்கள் ஏற்படுகின்றான்னு சொல்லி அவங்க எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆயுர்வேத அடிப்படையில் இதற்கான மருந்துகள் அல்லது தடுப்பதற்கான வழிகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா? ஆயுர்வேதம் என்று சொல்லும் பொழுது நான் சாதாரணமாக எங்கள் மேலத்தைய மருத்துவத்தில் ஒரு 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 மாத்திரை, அதாவது ஒரு மருந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறோம்னு சொன்னால் அது பலதரப்பட்ட நாங்கள் வேக்சின் மாதிரி தான் பலதரப்பட்ட சோதனை முயற்சிகளில் வந்து ஏற்படுத்தப்பட்டு ஒரு ஒரு வெற்றிகரமான முடிவை காட்டும் மருந்துகள் தான் எங்களுக்கு கிடைக்க போகுது. நான் சாதாரணமாக சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ எங்களோட ப்ரெஷர், அதாவது குருதி அழுத்தத்தை குறைக்கின்ற மருந்துகள் நிறைய இருக்குது. இந்த மருந்தெல்லாம் நாங்கள் ஒரு இரத்த அழுத்தம் கூடுறவர்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு குறையுதான்னு சொல்லி பார்த்து சேஃப்டி எல்லாம் பார்த்து தான் எங்களுக்கு சாதாரணமாக மக்களுக்கு அந்த மருந்து வந்து பரிந்துரைக்கப்படுகின்றது. அதுக்கு வந்து எங்களோட மருந்துகளை வந்து தர நிர்ணயங்களை பார்க்குற அமைப்புகள் இருக்குது. அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் அனுமதிகளை பெற வேண்டும், உலகளாவிய ரீதியிலையும் சரி நாட்டிலையும் சரி. அப்படியான படிமுறைகளுக்கு பின்னர் தான் ஒரு மருந்து வந்து எங்களுக்கு பாவிக்கக்கூடியமாக இருக்கின்றது. ஆயுர்வேதத்தை பொறுத்தவரையில் வந்து அப்படியான இருந்தாலும் இப்பொழுது நம்ம சமீபகாலமாக நான் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நாங்கள் கேகோல் மாவட்டத்தில் வந்து கொடுக்கப்படுகின்ற மருந்துகள் அது இந்த வகையான ஆய்வுகளுக்கு பெரும்பாலும் உட்படுத்தப்படாத என்ற தகவல்கள் தான் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இதை பற்றி சரியாக குறிப்பிடக்கூடிய தரவுகள் என்னிடம் இல்லை. இருந்தாலும் ஒரு குறுகிய காலத்தில் கண்டுபிடிக்கப்படும் பொழுது தர நிர்ணயம் பற்றி ஒரு ஒரு கேள்விக்குறியங்கள் காணப்படுகின்றது. அதனால தடுப்பு மருந்து ஒன்றும் ஆயுர்வேதத்தை பொறுத்தவரையில் இல்லை. அவங்க சொல்லுகிறார்கள் இதை குடித்தா வந்து கொரோனாக்குரிய தொற்று இல்லாமல் போகும், இல்லாட்டி தொற்று வந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு நாட்டில் தடுப்பூசியை ஒரு ஆள் கண்டுபிடிக்கிறார் இருந்தால் அவர் யார்கிட்ட அனுமதியை பெறணும்? இலங்கையை பொறுத்தவரைக்கும் இலங்கையை பொறுத்தவரையில் வந்து அதுக்குரிய அமைப்புகள் காணப்படுகின்றன. அதாவது நான் சொன்ன மாதிரி ட்ரக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டின்னு சொல்லலாம்.
அதாவது ஒரு ஒரு மருந்து ஔடதம் கொண்டு வரும்பொழுது அவங்களோட பெர்மிஷன் எடுத்து அவங்க அதை வந்து முற்றுமுழுதாக ஆராய்ந்து எங்களுக்குரிய சேஃப்டியை சொல்லும், அதாவது பாதுகாப்பாக இருக்கின்றதான்னு சொல்லி தான் அடுத்தது வரப்போகுது. அதுக்கு சுகாதார அமைச்சின் கீழ் வந்து அமைப்புகள் காணப்படுகின்றது. அவர்களிடமிருந்து நாங்கள் கொடுக்கும் பொழுது அவர்கள் அதை பகுத்தாய்வு செய்து அனுமதியை பெற்ற பின்னர் தான் பயன்பாட்டுக்கு வரப்போகின்றது. அதாவது நான் சும்மா உதாரணம் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு புது விதமான ஒரு வேக்சின் ஒன்று வரக்குள்ள வந்து எங்களோட நாட்டில் அனுமதியை பெற்ற சுகாதார அமைச்சின் கீழ் காணப்படுகின்ற அதிகாரமிக்க அமைப்புகளால் வந்து அனுமதி வழங்கப்பட வேண்டும். இலங்கையில் இருப்பது சமூக தொற்றா இல்லையா? இது வந்து ஒரு நான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமான கேள்வி உங்களுக்கு பதில் சொல்வதற்கு. என்ன சொன்னால், இது ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகின்றபடியினாலும் உங்களுடைய அரசாங்கத்தால் குறிப்பிடப்படுகின்றதின்படி சமூக தொற்றுக்குரிய தன்மையிலே காணப்படவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொரோனா தொற்றாளனுடைய எண்ணிக்கை சடுதியான ஒரு அதிகரிப்பை தற்பொழுது காட்டுகின்றது. அதற்குரிய காரணம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நாங்கள் சொன்ன பொழுது இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டுமல்ல, மற்ற மாவட்டங்களிலும் அதிகரித்து காணப்படுகின்றது. ஒருவருக்கு தொற்றும் பொழுது அவர் 5.7 நபர்களுக்கு அதை பரப்பக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. ஆனால் ஆகவே இலங்கையை பொறுத்தவரையில் அதிகமான தொற்றாளர்கள் நோய் அறிகுறிகளை காட்டாதவர்கள், அதாவது இருமல், தும்மல், தடுமல் போன்ற நோய் அறிகுறிகளை காட்டாத நபர்களுக்கு தான் தொற்று அடையாளப்படுத்தப்படுகின்றது. எனவே இந்த நோய் அறிகுறிகளை காட்டாத நபர்கள் பிறருடன் பழகுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. பார்த்தோம்னு சொன்னால், இந்த கோர்லைப்பேட்டில் வந்து மத்தியில் ஏற்பட்ட தொற்றுக்கு காரணம் வந்து எங்களோட பேலியை கூட சென்று வந்த நபர்கள். அதே போல் வந்து இந்த அக்கரைப்பத்து பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் அவர்களும் வந்து மற்ற நபர்களுடன் தொடர்புபட்ட நிலையில தான் வந்து இவங்களுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் பெரும்பாலான நபர்கள் வந்து எந்த விதமான அடையாளத்தையும் நோய் அறிகுறிகளையும் வெளிப்படுத்தாத நபர்கள். எனவே அவர்கள் நோய் தங்களுக்கு வந்திருக்குள்ள தெரியாமலேயே மற்றவர்கள் பரவக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. இதில் வந்து மக்களுடைய பங்களிப்பு, மக்களுடைய பொறுப்பும் வந்து காணப்படுகின்றது. அதாவது அரசாங்கத்தினால் அடிக்கடி சொல்லப்படும் விடயங்கள் தான் இந்த முகக்கவசங்கள் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பேண வேண்டும், அனாவசியமான ஒன்று கூட தவிர்க்க வேண்டும், பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்றது. ஆனால் மக்களாகிய நாங்கள் அதை எந்த அளவு தூரம் மதித்து நடக்கின்றோம் என்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக காணப்படுகின்றது. உலகளாவிய ரீதியில் கொரோனா தொற்றாளனுடைய எண்ணிக்கை மிக அதிகரித்த ஒரு போக்கை காட்டுகின்றது. இலங்கையுடன் ஒப்பிடுகின்ற அளவில் வெளிநாடுகளுக்குள் இருக்கின்ற கொரோனா தொற்றாளனுடைய எண்ணிக்கைக்கும் இலங்கையில் இருக்கின்ற கொரோனா தொற்றாளனுடைய எண்ணிக்கைக்கும் இடையிலான வேறுபாட்டினூடாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை என்ன? அதுக்கு வந்து நான் சொல்லும்போது சொன்னால், அமெரிக்கா போன்ற நாடுகளை பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் 1 மில்லியன் நபர்களுக்கு எவ்வளவு தூரம் தொற்று, எத்தனை பேருக்கு தொற்று ஏற்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லி ஒரு கணிப்பீடை வந்து பார்க்கலாம். இதில் வந்து சனத்தொகை தங்கி இருக்காது. ஏன்னு சொன்னால், 1 மில்லியன் நபர்களுக்கு எத்தனை பேருக்கு தொற்று ஏற்படுதுன்னு சொன்னால் எல்லா நாட்டுக்கும் வந்து எல்லா விதமான இடங்களுக்கும் வந்து ஒரு யூனிஃபார்மாக சீரானதாக காணப்பட போன்றது. இலங்கையை பொறுத்தவரையில் வந்து தரவுகளின்படி 1 மில்லியன் நபர்களுக்கு 1286 பேருக்கு தொற்று ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல் அமெரிக்கா பார்த்தோம்னு சொன்னால் 1 மில்லியன் நபர்களுக்கு 45,158 பேர் பாதிப்பை காட்டியிருக்கிறாங்க, அதாவது கொரோனா தொற்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதுதான் வந்து ஒரு சாதாரணமாக நான் சொல்லும்போது ஒரு உதாரணம். அதே போல் வந்து இந்தியா, எங்களோட பக்கத்து நாடாக இந்தியா பார்த்தோம்னு சொன்னால் 1 மில்லியன் நபர்களுக்கு 6,434 பேருக்குரிய தொற்று ஏற்படுத்தப்படுகின்றது. அதேபோல் இறப்பு விகிதத்தை பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையில் வந்து 1 மில்லியன் நபர்களுக்கு 6 பேர் இறக்கிறார்கள் இந்த கோவிட் தொற்றினால். இந்தியாவில் அந்த எண்ணிக்கை 101 காணப்படுது, 101. ஆனால் அமெரிக்காவில் வந்து அந்த எண்ணிக்கை வந்து 867 காணப்படுகின்றது. இந்த மாற்றங்களுக்கு காரணம் வந்து இந்த சனத்தொகை பரம்பலை நாங்கள் சொல்லலாம். ஏன்னு சொன்னால், அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் வந்து முதியவர்கள் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகின்றது. அதாவது அவர்களுடைய சனத்தொகை பெருக்கம் குறைவு. அதே போல் வந்து
அவங்களோட மற்ற மருத்துவ வசதி அதிகமாக காணப்படுகின்றதால முதியவர்கள் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகின்றது. எனவே அவர்கள் இறப்பு ஏற்படுகின்ற வாய்ப்புகள் கூட காணப்படுகின்றது. தற்பொழுது இந்த நாட்டில் கொரோனா தொற்றுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கின்றன. ஆனால் அதனை கடந்து அன்றாட செயற்பாடுகளை மக்கள் செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகின்றது. தொடர்ந்தும் வீட்டில் முடங்கி இருக்க முடியாது. ஆகவே ஒரு மருத்துவராக நீங்கள் அவர்களுக்கு கூறக்கூடிய அறிவுரை என்ன? நான் சொன்னது போல 82.5% நபர்களுக்கு நிற்புணம் பொழுதுதான் இந்த சமூகத்தில் அதாவது புதிதான தொற்றாளர்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைய காணப்படுகின்றது. அப்பொழுதுதான் எங்களுக்கு தொற்று எங்களுக்கு இல்லாமல் போகின்றது. அப்ப 82% நபர்களுக்கு தொற்று ஏற்பட்டு அல்லது வைரஸின் மூலம் வைரஸுக்கு கொடுக்கின்ற தடுப்பு மருந்து மூலம் நிற்புணம் ஏற்படும் பொழுதுதான் எங்களுக்கு இந்த வைரஸோட ஒரு விடுதலை கிடைக்கப் போகின்றது. அல்லது இந்த வைரஸ் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அதில் வீரியத்தன்மையை குறைத்து மனிதர்கள் சொற்றா நிலைமை ஏற்படும் பொழுது கூட எங்களுக்குரிய இந்த உலகத்திலிருந்து இந்த வைரஸ் நோய் அகன்றதுக்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஆனால் இன்றையிலிருந்து நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 வருடம் அல்லது 2 வருட காலத்துக்கு இந்த கொரோனா வைரஸுடன் வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் நாங்கள் விரும்பாமலோ அதுதான் எங்களுக்கு இருக்க போகின்றது. ஏன்னு சொன்னால் நாங்கள் மார்ச் மாதம் வரக்குள்ள எங்களுக்கு தெரியல இவ்வளவு தூரம் அங்கே இருக்குமான்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். இன்னும் 1 வருஷம் இருக்க நிலைமைக்கு பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட கோவிட் தொற்றை உறுதிப்படுத்தி 1 வருடம் எங்களுக்கு வரப்போகின்றது. இப்பொழுது எங்களுக்கு ஒரு முடிவுகள் கிடைக்கல. தடுப்பூசி வந்தாலும் எல்லா விதமான உலகளாவிய ரீதியான மக்களுக்கு கிடைக்குமான்றது ஒரு சந்தேகம் காணப்படுகின்றது. ஏன்னு சொன்னால் ஒரு ஆய்வுக்கூடத்தை அது தயாரிக்கும் பொழுது ஒரு கெப்பாசிட்டி ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே செய்ய இயலாது. அப்போ இன்னும் எங்களுக்கு ஒரு குறைந்தது 2 வருடங்களுக்கு இந்த வைரஸோடைய நாங்கள் வாழக்கூடிய ஒரு நிலைமை தான் காணப்படுகின்றது. எனவே நாங்கள் நியூ நார்மல் லைஃப்னு சொல்கிறோம், அதாவது புதுவிதமான ஒரு இயல்பு நிலைக்கு நாங்கள் விரும்பாமல் தள்ளப்பட்டிருக்கிறோம். முகக்கவசங்கள் அணிகிறது, தொடுகள், அதாவது அனாவசியமான ஒன்றுகளை தவிர்ப்பது, மற்றவர்களுடன் தொடர்பை நெருங்கிய தொடர்பை பேணாமல் இருப்பது, கை கொடுப்பது போன்ற விடயங்களை பேணாமல் இருப்பது போல கிட்டத்தட்ட இன்னும் 2 வருடங்களும் நாங்கள் செய்யக்கூடிய நிலைமை தான் இப்போதைக்கு காணப்படுகின்றது. கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டாலும் அது எல்லா மக்களிடமும் சென்றடைவதற்கு எத்தனை நாட்கள் எடுக்கும், அதனுடைய பொருளாதார நிலைமைகள் என்ன என்ற கேள்வி இருக்கின்றது. ஆகவே எங்களை பாதுகாத்து கொள்வது எங்களுடைய செயற்பாடுகளின் மூலம்தான். இவ்வளவு நேரமாக கொரோனா தொடர்பான விடயங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட வைத்தியர் விஷ்ணு அவர்களுக்கு நன்றிகள். நன்றி. இவ்வளவு நேரமாக நேரடியாக பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.